ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மின்பின் குட்டி இருக்கா. பயங்கரமான சேட்டைக்காரியாக இருக்கா. இன்றைக்கி வந்துட்டு அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், அவளோட சேர்ந்து நம்ம பஞ்சு குட்டியும் ராவடி. ஏய் வாங்கடி கேமராக்குள்ள. இங்கே பாருங்க. ஏய் ஏய் ஏ பஞ்சு பஞ்சு இங்கே பாரு. ஏய் குட்டி பாப்பாவை காட்டுடி. இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணுது. ஏய் 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 எங்கடி ஏறுற ஐயோ ஐயோ. வா வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? பஞ்சு இங்கே வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இவங்களுக்காகவே வீட்டை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணுங்க. இங்கே வா பஞ்சுக்குட்டி, நீங்கள் வா. ஏ என்ன பாப்பா பண்ணிகிட்ருக்க? என்ன சாப்பிட்டுருக்க காட்டு. கண்டாங்க. ஜோ 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 என்ன கிடந்தாலும் பொறிக்கிறதா? பார்த்தீங்களா, இவதான் அவன். இங்கே பாருங்கள், என்ன அவள் பார்வையிலே தெரியுது எவ்வளோ ராவடி பண்ணுவாங்க. நம்ம பஞ்சுக்குட்டிக்கு வேறு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வேறு யாரை தூக்குனாலும் வராமல் வந்துடும். படுத்துக்குச்சு. ஆக்சுவலாக இந்த டாகோட பரம்பரை இவ எங்கிருந்து வந்தா, இவ கிடையாது. மின்பின் டாக் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜெர்மனி. இவங்களோட சொந்த ஊர் வந்து ஜெர்மனி. அங்கேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்குறாங்க. காது வந்து இப்போ தான் லிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் ஃபுல்லாகவே லிஃப்ட் ஆயிரும். காது தொடும்போது அவளுக்கு கூசுது போல். கூசுதா? இவங்களை வந்து ஸ்டார்டிங்கில் அந்த காலத்துலலாம் அரசர்கள் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டில் எலி இந்த மாதிரி விலங்குகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோ சுட்டியாக போய் எலிகளெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. வேட்டையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான டாக் இவங்க. ஆள் இருக்கிற இடம் தான் தெரியாது, ஆனால் உழைச்சாங்கன்னா சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, என்னடா ஆள் கண்ணா சவுண்டு போட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆச்சரியமா. இவங்க பஞ்சுக்குட்டி வா, உன்னையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள் பஞ்சுக்குட்டிக்கு வந்துட்டு நம்ம வேறு யாரையாவது தூக்கிட்டோம் அப்படின்னா இவளுக்கு பொறாமல் வந்துடும். அந்தளவுக்கு மின்பின் டாக் வந்துட்டு ஒரு சுட்டியான டாகுங்க. இவங்களை வளர்த்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஃபுட்டுமே இது கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எல்லாமே சாப்பிட்றாங்க. அதனால் டாக் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடுவாங்க, சாதம் போட்டாலும் சாப்பிடுவாங்க. ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இவங்க வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். குளிக்க வைக்கிறதுலையும் சரி, ஃபுட்டு மெயின்டைன்லேயும் சரி. எங்காவது நம்ம ட்ராவல் பண்ணி போகணுன்னா கூட அழகாக ஒரு ஹேண்ட்பேக்குள்ளே ஈஸியாக தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் இவங்களை. அந்த மாதிரி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் டாக் அப்படின்னு பார்த்தா மின்பின் மட்டும் இல்லை, சுவாவாவும் ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்குது. டாக் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி டாக் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நாய் வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நெருக்கமான ஏரியாவில் நாங்கள் இருக்கோம், பக்கத்துலலாம் வந்துட்டு டாக் வளர்த்தணும் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி டாக் வந்துட்டு நீங்கள் வளர்த்தலாம். நம்ம ஆசைக்கு ஆசையாகவும் இருக்கும், டாக் வளர்த்துற மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு கார்டியன் மாதிரியும். ஏன்னா இவங்க வந்துட்டு அந்தளவுக்கு சுறுசுறுப்பு. அதே சமயத்தில் நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. நம்ம வந்து ஒரு இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம உள்ளே போகிறோம் வெளியே போகிறோம் அப்படின்னா சல்லுன்னு நம்ம காலுக்கடியில் ஓடிடுவாங்க. நம்ம கதவெல்லாம் சாத்தும் போது பார்த்து சாத்தணுங்க. இல்லைன்னா சல்லுன்னு அந்த கதவு லாக் பண்ணுற சமயம் அந்த கேப்பில் ஓடிடுவாங்க. இவங்களாம் அந்த மாதிரியான ஆள். நம்ம பஞ்சுக்குட்டி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி இவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஐயா நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ ஏய் சண்டை போடாதீங்க. ஏன் அக்கா கடிக்கிறாளா? அடிச்சு
நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா டாகை வந்துட்டு யார்ட்டையாவது விட்டுட்டு போகணுமே, இல்லை டாக் ஹாஸ்டலில் போய் விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் வேண்டாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களாம் ஈஸியாக நம்ம கூட வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம்.